இப்பொழுது நான் சொல்லப் போகிற இந்த 5 விஷயங்களை உங்கள் வாழ்வில் நீங்கள் கடைபிடித்தாலும் அல்லது அதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிவர நடத்தினாலே போதும். உங்கள் உள்ளத்தில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு உங்களுக்குள் ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்சி ஒவ்வொரு நாளையும் உங்கள் வெற்றிக்காக நாளாக இந்த வீடியோ உங்களை மாற்றும். இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நிமிடத்தில் நீங்கள் கவலையாகவோ சோகமாகவோ அடுத்த நிமிடம் அடுத்த நாள் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தாலோ ஒரு தெளிவான பாதை ஒரு அழகான வெளிச்சத்தை இந்த வீடியோ உங்களுக்கு காண்பிக்கும். 5 விஷயங்கள் நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயங்களை மட்டும் உங்கள் மனதில் நீங்கள் ஏற்றி அதை சரிவர பின்பற்றி வந்தாலே போதும். எந்த ஒரு கவலையையும் நாம் எளிதாக கடந்து விடலாம். 1. மௌனமாக இருத்தல். நீங்கள் மௌனமாக இருக்கும் பொழுது உனது குற்றம் பற்றி சிந்தனை செய். பிறருடைய குற்றங்களை விமர்சிக்காதே, மௌனமாக இரு. இது சான்றோருடைய வாழ்க்கை. மௌனம் பற்றிய பழமொழிகளில் இது சிறந்த ஒரு பழமொழி. மௌனம் என்பது சிந்தனையின் தாய். அதனால்தான் முற்கால ஞானிகள் அதனை தவம் என்றார்கள். சித்தார்த்தன் புத்தனானது இந்த தவத்தில்தான். நபிகள் நாயகத்தின் மலை குகையை தவனைத்தால் தான் இஸ்லாம் பிறந்தது. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் செய்த தவமே அவரை ஆன்மீக ஞானியாக்கியது. முதலில் நாம் செய்த ஒரு குற்றத்தை விவாதித்து சிந்திக்காமல், பேசி வெளிப்படுத்தாமல் மௌனமாக சிந்தித்தாலே போதும். அந்த பிரச்சனைக்கான விடையும் அந்த குற்றத்திற்கான பதிலும் அந்த மௌனத்திலேயே முடிந்திருக்கும். சிந்தனைக்கும் மௌனத்திற்கும் ஏற்ற நேரம் இரவுதான். இரவு உணவு முடித்து உறங்கும் முன்பாக சிறிது நேரம் யோசித்து பார்த்தால், மௌனமாக சிந்தித்து பார்த்தால் உங்களுடைய பல கவலைகளுக்கு, குற்றங்களுக்கு, பல வினாக்களுக்கு அனைத்தும் விடை அந்த மௌனத்தில் உங்களுக்கு கிடைக்கும். 2. புகழ் போதை. அளவுக்கு மிஞ்சின புகழ் வீழ்ச்சிக்கு விதையாக விழுந்துவிடும். தகுதி இல்லாதவனை புகழ்வது கள்ள சந்தையில் தரங்கட்ட பொருளை விற்பதற்கு சமமாகும். வாழ்க்கையில் புகழ் முக்கியமானது தான். அந்த புகழுக்காகத்தான் ஓடுகிறோம், உழைக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த புகழ்ச்சியை நாம் அடையும் பொழுது நம்மிடம் அந்த புகழ் போதை ஏறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக என்பார் நம் வள்ளுவர். அதே சமயத்தில் மிஞ்சிய போதை நம்மளுடைய நிதானத்தை அளிக்கும். அதுபோல அதிக அளவமான புகழ் என்பதிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது வீழ்ச்சிக்கு விதையாகிவிடும். நெப்போலியனின் வீழ்ச்சி, ஹிட்லரின் வீழ்ச்சி, முசோலினி வீழ்ச்சி என்ற அரசியல் நமக்கு பாடம் புகட்டும். புகழின் பெருமை சேரலாம், ஆனால் அது கர்வமாக ஆகிவிடக்கூடாது. கர்வமாகும்போது அது வீழ்ச்சியை ஆரம்பமாகிவிடும். இங்கு பலர் சுயநலத்தோடு தகுதியற்ற ஒருவனை இந்திரன் சந்திரன் என்று பொய்யாக புகழ்வார்கள். தகுதி இல்லாதவனை புகழ்வதுதான் மிக கொடுமையான ஒன்று. அது ஒரு பாவம். அது ஒரு தரம் கட்ட பொருளை விற்கும் ஒரு வணிகம் போன்றது. சரியானவர்களை சரியான நேரத்தில் நாம் புகழ வேண்டும். தகுதியற்றவர்களை எக்காரணத்திலும் ஊக்குவித்து வளர்க்கவும் கூடாது. நீங்கள் என் நிலையை அடைந்தாலும், புகழின் உச்சரிக்கை சென்றாலும், அந்த புகழின் உச்சரிக்கை ஒரு படி மேலே மட்டும் சென்று விடாதீர்கள். அந்த போதையை, அந்த மனநிலையை உங்கள் ஆள் மனதில் இறக்காமல் அமைதியாக இருந்து அந்த புகழை நீங்கள் சந்தோஷமாக அனுபவியுங்கள். 3. கற்றல். மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று இந்த கற்றல். குழந்தையாக பிறந்து குச்சி வைத்து நடக்கும் இறுதி காலம் வரை நம் வாழ்வில் கற்றல் என்பது இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கும். அந்த இயற்கையான கற்றலை மீறி எவன் ஒருவன் தானாக முன்வந்து ஒரு விஷயத்தை புதிதாக கற்கிறானோ அவன்தான் அனைவரை காட்டிலும் ஏதாவது ஒரு குணத்தில், ஏதாவது ஒரு பண்பில், ஏதாவது ஒரு விஷயத்தில் மேலோங்கி நிற்கிறான். இந்த கற்றல் குணத்தை நீங்கள் புத்தகத்தில் இருந்துதான் கற்க வேண்டும் என்றில்லை. உங்கள் சக நண்பர்களோடு, சக மக்களோடு, காற்றில் வீட்டில் இருக்கும் விலங்குகளோடு ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும் போதோ, ஏதாவது ஒரு செயலை காணும் போதோ, ஏதாவது ஒரு இடத்தை ஒற்று நோக்கும் போதோ உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் கற்றல் என்பது உங்கள் ஆள் மனதில் இயற்கையாகவே நடக்கும் ஒரு விஷயம். உங்களுக்கு நடக்கும் அனைத்து காரியத்திலும் இருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் மட்டும் உங்கள் மனதில் நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள். தேடிச் சென்று கற்பதை விட உங்கள் வாழ்வில் நீங்களே பெற்ற அனுபவங்களை வைத்து நீங்கள் கற்பதுதான் உங்கள் வாழ்வை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும். 4. குறைகளை உணர வேண்டும். குறை
குறையில்லாத உயிரினம், குறையில்லாத மனிதர்கள் இவ்வுலகில் இல்லை. ஒவ்வொரு மனிதர்கள் மனதிலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அவனைப் போல நான் இல்லையே, அவனுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லையே, எனக்கு ஏன் படிப்பு ஏறவில்லை, என்னால் ஏன் இந்த வேலையை செய்ய முடியவில்லை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்குள் குறைகளாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உங்களால் மனிதராக வலம் வர முடியாது. மனிதர்களாகிய நம் மனதில் குறை என்னும் குணத்தை ஏற்றும் பொழுது நம் அக வெளிச்சம் புற வெளிச்சம் மங்கி போய் விடுகின்றன. உன்னிடம் உள்ள குறைகளை கண்டு உணர்ந்து அதை போக்கிக் கொள்ள வழி தேடு. அதற்கு மாறாக அதனோடு ஒப்புக்கொண்டு வாழாதே. அப்படி வாழ்ந்தால் துன்பம்தான் உங்களுக்கு பரிசு என்கிறார்கள் நாம் சான்றோர்கள். முதலில் நம் குறைகளை குறைகள் என்று நாம் உணர வேண்டும். அதை நாம் நிறை என்று அங்கீகரிக்க கூடாது. அதோடு நம்மளுடைய குறையை இதுதான் நியாயம் என்று நிலைப்படுத்தவோ அல்லது வளர்க்கவோ தொடரவோ நாம் நம்மை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. ஆக உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அதை முதலில் நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் அதை சுட்டிக்காட்டும் முன்பே உங்கள் குறையை நீங்கள் அறிந்து அதை திரித்து கொண்டு மனிதத்தோடு மனிதர்களாக வாழுங்கள். 5வது, முன்கோபம். இந்த ஒரு குணத்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் நீக்கிவிட்டாலே போதும். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுமே வெற்றியாளன் தான், திறமையாளன் தான், அங்கீகரிக்கப்பட வேண்டியவன் தான். திறமை இருக்கும் இடத்தில் ஒரு முன்கோபம் இருக்கும் பட்சத்தில் அவன் எந்த நிலைக்கு சென்றாலும் சக மனிதர்களோடு அன்பாகவோ பண்பாகவோ பழகும் வாய்ப்பை அவன் இழந்து விடுகிறான். மாற்றி அமைக்கவே முடியாத ஒரு குணம் என் முன்கோபம் என்று மட்டும் சொல்லிக் கொள்ளாதீர்கள். மாற்றத்திற்கான விதை இந்த உலகத்தில் தூவப்பட்டு விட்டது. முன்கோபத்தால் இழந்தவர்கள் 1000 உண்டு இந்த உலகத்தில். அது வரலாற்றிலும் சரி சக வாழ்விலும் சரி நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்கள். முன்கோபத்தால் பயனடைந்தவர்களை விட இழந்தவர்கள் தான் இந்த உலகில் அதிகம். அவ்வளவு ஏன் இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் கூட முன்கோபக்காரராக இருக்கலாம். சக நண்பர்களோ சக உறவினர்களோ அவர்கள் கூட முன்கோபத்தால் பல காரியங்களை இழந்திருக்கலாம். இந்த நாளிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நிமிடத்திலிருந்து முன்கோபத்தை நீங்கள் விடும் பட்சத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய பாதைக்கான வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தரும். ஆக இந்த 5 குணங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றும் பட்சத்தில் ஒரு ஒளிமயமான வாழ்க்கை பாதையில் நீங்கள் பயணிக்க தயாராக இருப்பீர்கள் என்று அர்த்தம். இந்த 5 விஷயங்களை உங்கள் வாழ்வில் கடைபிடித்து வந்தால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.